லோகேஷ் ஏதாவது ஃபேண்டசி எலிமெண்ட் எழுதுனா உண்டு. ஃபேண்டசியில் தான் சந்தனம் வர முடியும்னு நினைக்கிறேன். சந்தானம் இல்லை, அது சந்தனம். சந்தனம் ஐ டோன்ட் நோ, பட் ஐ வில் நாட் டூ எனி மோர் வில்லன்ஸ். ஐ ஸ்டாப் டு இட். மனசிலாமல் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மலையாளத்தில் நீங்கள் பேசலாம், தமிழ் நான் பேசலாம். அது காலங்காலமாக இருக்கிற ஒரு பாக்கியம் நம்ம 2 பேருக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து சார் ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டேட் பண்ணல சார். பைசா இவரை பார்த்து சொல்லுங்கள் சார். அவரை பார்த்து சொல்லுங்கள் சார். ப்ரொடியூசர் பார்த்து சொல்லுங்கள் சார். ஓகே சார். உங்கள் பேர் என்ன பிரதர்? நிபின். ஐ லவ் யூ நிபின். நான் வில்லனை வந்து சூஸியாக பண்ணேன் சார். நான் ஓகே. அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்ணுறதுனால நான் வில்லனாக இருக்கும்போது அவாய்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ஸோ வில்லனாக இருக்கும்போது ஏன்னா சில சமயம் எனக்கு கேள்வி வரும், ஏன் வில்லன் எல்லா படத்துலையும் கோபமாகவே இருக்கிறாங்க, அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா, அவன் லைஃப்பில் ஜோக் இருக்காதா, காமெடி இருக்காதா, எனக்கு ஒரு பெரிய ஃபீல் இருந்தது. அவன் டைமிங் சென்ஸ் இருக்காதா அப்படின்னு எனக்கு இருந்தது. அதனால் நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அதனால தான் நீங்கள் பவானி பார்க்கும்போது சரி, பேட்டையாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, ஐ ட்ரை டு என்டர்டைன். இல்லை ஜவானாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறது. ஏன்னா என்னை பார்த்து அவாய்ஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபிலிம்ஸ் வந்து பாதிப்படும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். அப்போ 2வது வந்து சார், ஒரே மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு. கொஞ்சம் நம்மளால் அதான் முடியும்னா நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதா சார். அது அது என்ன ஃபார்மில் சொல்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் அது ஒரு இப்போ நான் பயந்துக்கிட்டே எப்படி சார் இருக்கிறது, லைஃப் போகுது விட்டா அவ்வளோதான் அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்கிறதான்னு இருக்குது. அதை விட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்கிறது பட் ஓகே. ஒருத்தர் வந்தான், ஓகே அவன் இப்படி என்ன இந்த மரத்தை தாவனா, அந்த பள்ளத்தில் குதிச்சான், அந்த நைட்டில் ஓடலான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி வாழ்ந்தேன்னு ஒரு அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் ஹாப்பி. தட்ஸ் வாஸ் பெரிய ரீசன் ஒன்றுமே இல்லை சார். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார், ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட். நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யும்போது சின்ன வயசுல இல்லைனா பார்க்குறோமே ஏன் கோபமாகவே சுற்றுறாங்க அப்படியே இருக்கே. அதனால் அதை எனக்கு இன்னும் வந்து என் படங்களில் வந்து வில்லனுக்கு இன்னும் லவ் சாங்காக வச்சா நல்லா இருக்குன்னு கூட யோசிச்சிருக்கேன் நான். பாருங்க, அவரும் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, நான் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது? 2 பேர் வில்லனுங்கிறது என்ன சார்? நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், அதை நான் சொல்ல வில்லன். I'm not saying literally bad. சந்தர் மாதிரி ஒரு ஆளையும் பவானி மாதிரி ஒரு ஆளையும் நான் சொல்லலை. எல்லாம் நான் ஒரு கருத்தை நம்புகிறேன், நீங்கள் அது ஒரு கருத்தை பிடிக்கல. 2 பேரும் லோன் ஆர்குமெண்ட்டில் ஏதோ சண்டையில் நீங்கள் எனக்கு வில்லனாகவும் நான் உங்களுக்கு வில்லனாக மாறி போயிடுறேன். அந்த மாதிரி கதைகளும் வரலான்னு சில சமயம் தோணும். ஓகே, எதுக்கு அத்தனை சீரியஸ் சார்? சார் இன்னும் ஒரு 2 கேட்பேன் சார், கேளுங்க சார். ஏன்னா நான் வந்து கேரளாவில் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு ஜாப் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் படம் சக்ஸஸ்க்காக வருது. சார் ஒரு விஷயம் புதுசாக அதை கேட்டு சார். சார் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க மலையாளத்துல ஃப்ரீயா சொல்லுங்க சார். അല്ല പ്രതീക്ഷ എന്തോ പറഞ്ഞിട്ട് പേടിപ്പിച്ചു चलो बेस्ट सर प्लीज അടുത്ത ഒരു ഫിലിം എപ്പിടിപ്പെട്ട ഫിലിം ചെയ്യണമെന്നാണ് നിങ്ങളുടെ ആഗ്രഹം?
ஆக்ரகம் ஓகே. எனக்கு ஆக்ரகம் ஒரு வாரம் உண்டு சார். சார் இப்போ நான் சொல்கிற பதில் நாட் டு ஹர்ட் யூ. நான் நிறைய மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் நான் நம்புகிறேன். கடைசி விவசாயம் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சார். சூப்பர் டீலக்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட். சீரக்காவே இஸ் ஒன் ஆஃப் த கிரேட். இந்த மாதிரி மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன் சார். 96 நான் நம்புகிறேன் சார். விக்ரமே தான் நான் நம்புகிறேன் சார். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு அதை இதுக்கு நான் நிறைய சொல்லி கொண்டு இருக்கு சார். இன்னும் நிறைய இருக்குது சார். அதாவது கை சார். சம்டைம்ஸ் சில படங்கள் வந்து பெருசாக மக்களால் கொண்டாடப்பட்டு பெரிய வரவேற்பு வருது. மகாராஜுக்கு அப்படி நடந்ததில் பெரிய சந்தோஷம். மகாராஜா ஒர்த் ஃபார் இட். இந்த படத்தை ஒருத்தர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, ரொம்ப ரசித்து எடுத்திருக்காரு. திஸ் ஃபில்ம் இஸ் ஒர்த் ஃபார் இட். ஆனால் இந்த படம் இந்த பிளானில் இல்லை சார். இந்த சக்ஸஸும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை சார். வி டிட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் சக்ஸஸ். நிச்சயமாக கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பேசுறது ரொம்ப கூச்சமாக இருக்கும் சார். எப்படி பேசுறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். ஃபஸ்ட் டைம் இதுக்கு நான் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒன்று இந்த படத்து மேலே நித்தில் வச்சிருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு.